கட்டை கைலாசம் போகும்போது, கட்டைன்னா செத்து போன உடம்பு, இது கைலாசம் போகும்போது, வைகுண்டம் போகும்போது, சுடுகாடு போகும்போது எதுவுமே கூட வராது. மாப்பிள்ளை எது வராது? எது வராதுயா? பொண்டாட்டி வெப்பாட்டி நஞ்ச புஞ்ச ஆடு மாடு வீடு காடு கரை மச்சி வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்ன சிறிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு எதுவுமே வராது. அண்ணா கையை அத்திட்டு விட்டுருவாங்க. ஒன்னே ஒண்ணுதான் வரும். எது? அதுதான் அவன் சேர்த்து வச்ச புண்ணியம். இந்த புண்ணியம் இருக்க மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும். 7 ஜென்மம் தொடர்ந்து வரும். அவனையும் காப்பாத்தவன் பரம்பரையும் காப்பாத்தும். எது? இந்த புண்ணியம். அந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? மளிகை கடைக்கு போய் ஐயா மளிகை கடைக்கார ஒரு 10 ரூபாய் புண்ணியம் குடியான்னு கேட்க முடியுமா? கிடைக்காது. எப்படி சம்பாதிக்கலாம் புண்ணியத்தை? 3 வகையில சம்பாதிக்கலாங்கிறாங்க பெரியவங்க. 3 வகையில. என்ன? ஒண்ணு அன்னச்சத்திரம் கட்டலாம். அன்னச்சத்திரம் கட்டணும். இல்லையா பெரிய ஆலயம் கட்டணும். அது முடியலையா இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். காசு வாங்குற பள்ளிக்கூடம் இல்ல, இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். இதெல்லாம் கட்டினா புண்ணியம் கிடைக்கும். ஆனா அதுக்கெல்லாம் காசு வேணுமே. காசு இருக்குன்னு செய்ய முடியும். இல்லாதவை பண்ண முடியுமா? செய்யலாம். எப்படி? தொண்டை இருக்கிறவே மாப்பிள்ள கல்யாணி மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். பாட முடியாத ஊமையை என்ன பண்ணுமா? ஆண்டவன் திருநாமத்தை காதலே இருக்கிறான் இல்லையா? ஆக என் நண்பர்களே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பிளமார்களே, முருகப்பெருமானின் பெருமையை, முருகப்பெருமானின் அருமையை, முருகன் மகோன்னதத்தை, முருகன் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பது மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பா என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்றாரு. கிருபானந்த வாரியார் முருகனுடைய கண்டபுராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அடிச்சு சொல்றார். என்ன காரணம்? கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லை. யார் குறை இருந்தாலும் ஆர்வம் குறையாகாதான். சுக்குக்கு மேல மருந்து இல்ல, சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்லைன்னா அந்த வாரியார நான் ஒரு 16 வயசுல நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. பெரிய பாக்கியம். அவர் சிஷியனுக்கு எனக்கு சண்டை. திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகன் கோயில்ல பஞ்சாயத்து அவர்கிட்டே போயிடுச்சு. எல்லாம் கிட்ட கிருபானந்த வாரியார் கடைசியா சொன்னார் என்னை பார்த்து, ராஜா முகமது நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னார். நான் சொன்னேன், நான் துலுக்க பைய முஸ்லீம் பைய, நான் எப்படியா முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்குமியான்னார். சொன்னது 3 மாசம். என் குருநாதர் ராக்கெட் ஜெயபால் மேல என்னை வேஷம் கட்டி விட்டாங்க. முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க 16 வயசுல. போய் சொன்னேன், ஐயா நீ சொன்னது பழிச்சிருச்சியா, முருகனை வேஷம் கட்டிட்டேயா, நான் என்னையா செய்யட்டேன்னு. ராஜா முகமது நீ முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லியான்னா. பிறந்தது முஸ்லீம் வீட்டுல, வளர்ந்தது ஒரு ஐயர் வீட்டுல. அந்த ஐயர் யாரா? திண்டுக்கல்லே பெரிய கோட்டீஸ்வரன் அங்குலாஸ் முத்தியா பிள்ளைக்கு மிருதங்காரரா இருந்தார். அந்த முத்தியா பிள்ளை ஒரு பெரிய இசைக்குழுவே வச்சிருந்தார். இந்த ஐயர் மேல்மங்கல சுப்பிரமணியர் அந்த இசைக்குழுவே மிருதம் விடுவார். பெரிய சங்கீத மேத, சமஸ்கிருதம் படிச்சவன். 2 பொண்டாட்டி புள்ளையே இல்லை. நாங்க புள்ள மாதிரி வளர்ந்தேன். வீடு புறா புராண புத்தகம் 100 நிலையம் மாதிரி இருக்கும். ஆக எல்லா புராண சங்கீதம் வேற ஒரு நுண்ணில நமக்கு. அப்ப நான் கேட்டேன் வாரியார், ஏன் கந்த புராணம் சொல்லணும்னு சொன்னா, உனக்கு முன்னியம் யா ஊருக்கு முன்னியம் யான்னா. அது உண்மை பழிச்சிருச்சு. சரி நான் கந்த புராணம் சொன்ன என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் என்ன பண்ண? உன்னையும் காப்பாத்து ஊரையும் காப்பாத்து. அது அனுபவத்தில் கிடைச்சதுயா. 25 வருஷம் முன்னாடி கையால் விளங்காம போச்சு எனக்கு. 3 நாள் இந்த மாசம் ஓட்டிட்டான். 3 நாளைக்கு மதுரை வைத்தியம் கை விட்டான், கேரளா வைத்தியனும் கை விட்டான். ஆனா 3 நாள்ல மறுபடியும் கையால் வந்துருச்சு. இந்த வைத்தியம் சொன்னா கேரளாக்காரன், எந்த ஆச்சரியம், என் மருந்து உன்னை குணமாக்கலையா, ஒரு சக்தி உங்களை குணமாக்கி இருக்கியா. என்ன முணங்கிட்டே இருந்தீங்களே என்னையா அதுன்னா. குருநாத கிருபானந்த வாரியார் எங்க நான் சொல்லி கொடுத்தாரு. வாரியார் சொன்னார், ராஜா முகமது உனக்கு நான் ஒரு சொத்து தர்றேன். அந்த சொத்து காசு பணம் இல்லையா, முருகனுடைய 32 பேரு. அந்த 32 பேரை நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது உன்னை ஆபத்துல காப்பாத்துனா. 32 பேரை இப்ப சொல்றேன். கந்தபுராணம் போல அதை சொல்றேன். மறைமுகமா இருக்கு அந்த பேர். அந்த 32 பேரை காதல கேட்டு புண்ணியம் சம்பாதிங்க. கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குலகன், மாயூர் மருகன், சேய், கார்த்திகேயன், வரைவுகின்றோன், செட்டி, அரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை கொடியோர்த்தோன், சரவணபவன், கடம்பன், தாரக செற்றோன், ஆசான், குறிஞ்சிவேந்தன், வேலிக்கிரை, விசாகன், சேந்தன், காங்கேயன், செவ்வேல், சிலம்பன், மங்கையூர்த்தி, சூர்பகைவன், தெய்வானை காந்தன், குமரன், புலவன், வள்ளிமணாளன் 32 பேர்.
சொல்லிக்கிட்டே இருந்தேன். நாளை நாள கையால் வந்துருச்சு. ஆக முருகன் நம்புனா முருகன் காப்பாத்துமா. நேரம் நன்றி நன்றி கைதட்டின மாப்பிள்ளைக்கு நன்றி. இந்த மட்டிலும் நிறுத்தி கொண்டு இன்னொரு முறை வரும்போது நான் கந்தபுராண பெருமையா சொல்றேன் சொல்லிக்கொண்டு மாப்பிள்ளை நாரத சந்திப்போம். வாங்க மாப்பிள்ளை நாரதரா. மாமே இருக்காரியா, எனக்கு ஒரு மாமே. யார் அந்த மாமே? அவர்தான் மதுரையை டிண்டாங்கி ஆத்துல இறங்குறாரையா அழகர் மாமே. அழகர் மாமி 2 பொம்பளை பிள்ளை பெற்றாரியா எனக்காக. ஒரு தெய்வயான ஒருத்தி தெய்வியானையை நான் திருப்பரங்குன்றத்துல கட்டிக்கிட்டேன். சின்னவ வள்ளியாகிய கலையரசியை மனம் புரிய வேண்டிய காலகட்டாக இருக்கின்றேன். அதுக்காக மாப்பிள்ளை வர்றார் நாரத மகாமுனிவர். என் மாப்பிள்ளை கீத பிரியன் சந்திப்போமா. நல்லா இருக்க மாப்பிள்ளைகளா, நல்லா இருக்க மாப்பிள்ளைகளா, நல்லா இருக்க மாப்பிள்ளைகளா, நல்லா இருக்கியா. சக்திவேல் சரவணன் சத்யராஜ் சிவசாமி இவர்கள் சித்தப்பெருமாகிய தமிழர் இயற்கை எழுதினார். அண்ணாவின் பூதவுடல் இன்று மதியம் 1 மணி அளவில் திருவப்பட்டியில் செய்யப்படும் என்பதை ஆழ்ந்த வர்த்தகம் ஆத்தா ரணகாளியம்மா எல்லாரையும் காப்பாத்து. அந்த ஆன்மாவை சாமி அடி வை. மாப்பிள்ள கீதப்படி அப்படி அருமையா பாடி வந்தார். என்ன ராகம்? என்னைய ராகம்? சிந்து பைரவி. சிந்து பைரவி நல்லா சொல்லுவாங்க. அத்தா உனக்கு ஆயினியல்லே எதலானே. அது மிஸ்ர சிந்து பைரவி. நீ வாச்சது என்ன மாப்பிள்ள? சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சேவித்த கரங்களுக்கு இலை பயனே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. ஞான பாட்டு மாப்பிள்ள பாடினது என் மூத்த நண்பர் MS விஸ்வநாதன். மெல்லிசை மண்ணையும் பாடினது TMS பாடினது. அரியணை பண்ண தெரியுமா? எந்த அரியணை? சினிமா பின்னணி பாடல். என் மனவானில் சிறகை இருக்கும் வண்ணப்பறவைகளே, என் மனவானில் சிறகை இருக்கும் வண்ணப்பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறைகள் தன்னார்ந்து கொள்ளும். தாய்மார்க்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? தாய்மார்க்கு சின்ன போய் சித்ரா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்கின்றால் போராடும் பூக்களுமே. TMS சந்திரபாபு சேர்ந்து சந்திரபாபு சேர்ந்து நடுத்தரமா உள்ள ஒரு நடுத்தரம். யார் பாட்டு? பட்டுக்கோட்டையா பாட்டு. பட்டுக்கோட்டை. ஒரு ரோசா புச்சிருக்கிறது, ஒரு ராசாவை நினைக்கிறது. சொல்ற இந்த பாட்டு ரொம்ப விளம்பரம் எல்லாம் பெரிய பாடுகிறார். அவர் மகனே கல்பனா இந்த பாடகி. நிறைய அவர் ஒரு முறை வந்த விஷயத்தை பேசுவோம். ஏன்னா கதையும் கதை சாதகம் மணி 5 மணி ஆயிடுச்சு. அதனால உங்களுக்காக மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. மாப்பிள்ள வந்திருக்கிறாரியா? யாரது? நாரதரியா. அவர் பெருமை எவனுக்குமே கிடையாதுயா. சரி, எத்தனை பாட்டுக்காரர் உலகத்துல
எத்தனை பாட்டுக்காரர் இருக்கா சரவணா? அப்ப ஈஸ்வரன் யாருக்கு பட்டம் கொடுத்தார்? பாட்டுக்கு நாரதர்னா. ஏன் பாட்டுக்கு நாரதர்னாரு? தும்புரு பெரிய பாட்டுக்காரையா, அவன் தேவகான சங்கீத பிரியன். அகத்திய பெரிய பாட்டுக்காரையா, நரகான சங்கீத பிரியன். ராவணேஸ்வரன் பெரிய பாட்டுக்காரையா, அசுரகான சங்கீத பிரியன். அனுமார் பெரிய பாட்டுக்காரன், வானரகான சங்கீத பிரியன். ஆனா நாரதர் தான் கந்தர்வகான சங்கீத பிரியன். கானத்திலே பெரிய கானம் கந்தர்வ கானம். அதனால பெரிய பாட்டுக்காரங்களுக்கு நம்ம நாட்டுல கந்தர்வ கானம்னு பட்டம் கொடுப்பாங்க. என்ன மாப்பிள்ள? நம்ம நாட்டுல பட்டம் வாங்கினது யாருன்னா எம்.கே. தியாகராஜ பாவலர், கந்தர்வ கான ஏழிசை மன்னர். கேரளாவில் வாங்கினது யாரு? கே.ஜே. ஜேசுதாஸ். அவன் ஜாதியில கிறிஸ்துவன் ஐயா, மாப்பிள்ள அஞ்சரை. ஆனா பானா ஐயப்ப இறங்கிடுவான். அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிதீஸ்வரம் ஆராத்யமாதவம் அருதிமர்த்தனம் வித்தனத்தனம் அரிஹராத்மவின் தேவமாஸ்தலே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. என்ன ராகம்? மத்தியமாவளி. சரிமா பனிசா சனி பமரி பமரி துள்ளி நீ பாடம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா காளியம்மா. நிறைய பாட்டு இருக்கியா? அத்தி போல ஜெகப்பா இந்த அத்தமக சிகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் அத்தி போல ஜெகப்பா இந்த அத்தமக சிகப்பா, சந்தனத்தில் நல்ல வாசம் எனக்கு என்னை தகவி கொண்டோடு நிறைய மாப்பிள்ள தாங்கள் வந்தவரும் தெரியலாமா? தாராளமாக. ஏன்னா பெரிய அதாவது உங்களுக்கு தெரியாத நாடக உழைத்த அனைத்து நாடகங்களும் தெரிஞ்ச ஒரு ஜாம்பவான் மாமா ராஜா மோகன். ஒரு மதத்துல வந்து பிறப்பிலைய வந்து அவரு பிறப்பிலை யாருக்கும் ஜாதி மதம் கிடையாது. இருந்தாலும் அவருடைய உலகம் சொல்கிறது அல்லவா, ஒரு இஸ்லாமியராக பிறந்து இன்னைக்கு முருகன் அடிமாக மயில் ஏறும் ராபத் என்று பட்டமிட்டு இந்துக்களுடைய இந்த புனித சம்பாசனை வேலை பிடித்து நிற்கிறார்னா ஒரு மாபெரும் ஜாம்பவான். அவரோடு இணைந்து இன்னைக்கு பலவித ராகங்கள் பாடலாம், ஆனால் காலம் அல்ல. ஏன்னா அவர் வேடனா வரணும், உங்களுக்கு முன்னாடி இன்னும் பாடி உங்களை என்ன மகிழ்விக்கணும். அதனால சுருக்கமாக வந்த விஷயத்தை கூறுகிறேன் என்று கனி அல்ல கன்னி வள்ளியைத்தான் பார்த்து வந்திருக்கிறேன். அப்படியா மாப்பிள்ள? என் மாமன் சின்னவ. ஆமாங்க, சிங்காரமானவ. இப்ப நான் கூட போகணுமா? எப்படி வேணாலும் போகலாம், ஆனா இப்படி போக கூடாது. இப்படி போவா? இதெல்லாம் அவுத்து போட்டு அவனை குடியா போவா? அப்படி இல்ல, சாந்தி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டுதான். போல அவர் வசிப்பது வேடுமகுலம். எனவே தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மாநிலத்தில் செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் சில புரிந்து திருமண கோலத்தை காட்ட வேண்டும். நல்லது மாப்பிள்ள, நல்லது மாப்பிள்ள. பரவாயில்ல, பாட்டு வரீங்களா? நான் பரவாயில்ல. இல்ல நீ ஒன்னையும் பாட்டு வா. சரி நான் பாடுறேன். பொண்டாட்டி எப்படி போனாங்கன்னா மாப்பிள்ள டே மணிமுத்து உட்கார்கிட்ட எப்படி போனாங்கன்னா நானு 5 ரூபாய் மாப்பிள்ள. அம்மனிடம் கையேற்றுங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அம்மனிடம் ரணவத்திலே காளியம்மனிடம் கையேற்றுங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள் அவள் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அம்மனிடம் அவயபதி ரணவத்திலே காளியம்மனிடம் கையேற்றுங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. இன்னும்
பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள் பாவங்களை பார்வையினால் பார்க்கின்றவள் என் அம்மா. அல்லவரும் மாதர்களை அஜராதீர்கள் காளியம்மா பேரருள் நம்பினீர்கள். அவரிடத்தில் கோயலைக்கும் சொல்லி காத்தீர்கள். அவரிடத்தில் கோயலைக்கும் சொல்லி காத்தீர்கள். அன்பு நோற்று தருகை என்று அழுது கேளுங்கள். அம்மனிடம் காளியம்மனிடம் அழகபத்தி ரணபத்ரே காளியம்மனிடம் கையேறுங்கள். அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் சென்று பாருங்கள். அவள் பொக்கிஷத்தை கூடுவதில்லை. காளியம்மனிடம் கையேறுங்கள். காளியாத்தா எல்லாரையும் காப்பாத்து. எல்லாரும் நன்றி நன்றி மாப்பிள்ள. எல்லாரும் காப்பாத்து. காளியம்மா சாதாரணமானவல்ல, அனுபவத்தில் சொல்றேன், கட்டுக்கதையெல்லாம் இல்ல. 10 வயசு எங்க அம்மா சொல்ல, இது காளியம் எங்களுக்கு பள்ளிவாசல் கூடாங்க எங்க அம்மா. நான் நேரா பள்ளிவாசல் தான் காளியம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருவேன். ஒரு வேளாச்சாரி பூசாரி எங்காலு வாங்க மாப்பிள்ள சாமி பூ சூட காமிக்கிட்டுமா வேணாம் வீட்டுக்கு போவது காமிங்க, அதுவரை ஈசானி உங்களை உட்காந்து ஆத்தால பாக்குறேன் அப்படின்னு. பார்சாமின்பா 3 மணி நேரம் வச்சகன்னு வாங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் 3 மணி நேரம். அந்த ஆள் சொல்லுவார் பூசாரி, கிழமை 90 வயசு கிழமை அந்த ஆளு. ஏன் ஆத்தா காளியாத்தா இங்க பாரு, குடியான பை பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ஜுன வீட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டு பிள்ளை சம்பந்தம் இல்லாம உன்னையவே பாக்குது பாரு. வெறுங்கையா விட்டுறத வாரி கொடுனா, அந்த ஆத்தா வாரி கொடுத்தா காளியம்மா அப்படின்னா ராஜா முகமது கலி காமராஜ நாடார் வந்து தளபதி வரைக்கும் விருது வாங்க வச்சா பெருமை சொல்லி மாளாரு. ஆக நம்புனா நடராஜே காளியம்மா காப்பாத்துவா. எத்தனையோ கத்துல செத்துருக்கேன் நான், இன்னும் உயிரோட இருக்கேன். காரணம் காளியாத்தா கருணை. எதுக்கு நிப்பா எம்ம தெரியுமா ஓடி போயிருவான். ஆக காளியாத்தா நம்புங்க, நல்லது செய்வா. நல்லது மாப்பிள்ள, ஒரே மாப்பிள்ள பட்டுமா. ஆசையே அதை போது நாமெல்லாம்
உன் தாத்தா இருக்கானே இருக்கு உங்க அப்பி பால்ராஜி நம்ம செட்டு. ஆமா பண்ணாம மணிமாறே அவர் பாசுபத கடை நாடகம். ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்காரு என் நம்பி கண்ணூத்து கிருஷ்ணப்பா. நல்லா இருக்கட்டும் எல்லாரும். சரி மாப்பிள்ள கதை போமா இங்க சத்தத்தை காணா. ஆஹா ஏ மாப்பிள்ள துண்டையே புரிஞ்சடா துண்டையே புரிந்தா அஞ்சலிக்காக மாப்பிள்ள நடுத்தரமான பாட்டை பாட சொன்னார் மாப்பிள்ள பூராஜா. சசக நிசப்பா நிசாச நிசசமக நிசப்பா நிசாச நிசசப்பா பார்வமன் சின்னதா பேசுதா பாடும்போது பெரியதா பேசும். ராகம் பேர் மிஸ்ர பீம் கிளாஸ். நான் சொல்றேன் அந்த இடம் வரும்போது பார்வமன் மம கம கம கமனி பகாரி சங்கி கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் வேகம் இனி காணும் கவிதானதாகும் அப்பெரிதன் சந்தேகமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் வேகம். ஒரு செட்டு குழம்பு 40,000 பாட்டு உள்ள இருக்கு. 40,000 பாட்டு பென்ட்ரைவ் முடிஞ்சிருக்கேன். ஆமா என்ன மாப்பிள்ள
அனுப்பிச்சீங்க உள்ள இருந்து வர? ஆத்தா வயிற்றுக்குள்ள தானே எல்லாம் வரணும். அதுக்குள்ள இருந்தா வரணும். ஆனா உடனே கிழிச்சு எடுத்தாங்களா எப்படி? தாயிடுச்சு என்னையவா செஞ்சு பெத்தாங்க. செஞ்சுதானா? சரி போட்டேன். சரி கம்மா சொன்னா என்ன சொன்னா? கம்மா பாத்திருக்கியா? கம்மா அவுத்து விட்டானா பூமிக்கு தொங்கும். அது ரணபத்திராளி. ஆமா அவ அவுத்து விட்டானா பூமிக்கு தொங்கும். எது? சட்டை. சட்டை கப்பனுக்கு அதுக்கு மேல அவுத்து விட்டானா அதுக்கு மேல தொங்கும். ரெண்டு பேரும் காலை தூக்கிட்டு ஆடினாங்கன்னா கப்பனை காத்தாலும் அதோட சும்மா தினத்தொந்தோம் அதே கப்பா என்ன தொந்தோமா? மனுஷ வாழ்க்கை தொந்தரவு தானையா? தினத்தொந்தோம். சரி இருக்கட்டும். எந்த ஊர்ல இருந்து வரைய? ரெட்டமலையில இருந்து வர்றேன். ரெட்டமலை. அம்மா சொன்னா சொந்தமா தாய்மாமி இருக்கான் பேர் நம்பிராஜன். அவர் 8 ஆம்பளை பிள்ளை. 7 வயது. 8 ஆம்பளை பிள்ளை. நீ படிச்ச புராணமா செவ்வளவு வந்து போயிடும். சரி மாமி பொய்யே பேச மாட்டான்டா. உங்க அம்மா 7 பேர் தாண்டா மாப்பிள்ள. பப்பாட்டியுமே ஒருத்தி இருக்காண்டா. பப்பாட்டிலாம் அதெல்லாம் அதை எவனுமே சொல்றது இல்ல. சொத்துக்கு வந்துருவான்னு பாக்குறாங்க. அதையும் சேர்த்தா 8 மாப்பிள்ள. ஒரு பொம்பளை அதை விட கழுத பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளை பேர் வள்ளி. நான் கல்யாணம் பண்றேன் முறை பிள்ளோட நிறைய பெரிய மனுஷி ஆகிப்படா போய் கட்டிக்கலாம். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்றாங்க. அனாவசியம். மாமே ஒரே ஒரு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். மான தேடி வந்துட்டு எனக்கு மானம் இல்ல ஒரு மயிரும் இல்ல. ஒரு தங்கச்சியை தான் நோஞ்சி வந்திருக்கேன். மண்டே டார புலந்து விடுவேன். கூப்பிட்டு விடுறியா? உன்னை துணியை வச்சு குண்டி அடிச்சிருவேன். பேசாம கிழிச்சிருவாரு. ஓடுனா முண்டை ஓட முடியாது. உங்க அக்கா தங்கச்சி வைய ஆரம்பிச்சாளா என்னைய? நான் குனிஞ்சா பார்த்தாத எங்க அண்ணன் விளையாட குனியணுமான்டா. என்ன மாப்பிள்ள சாம? நீங்க ஆத்தா சாமா? உனக்கு எந்த தண்ணி இருந்தா உங்க ஆத்தாளுக்கு இருக்கு. நீங்க அப்பயும் சாமா? ரெண்டையும் கையில குடிச்சுக்கிட்டே இருக்கிற. நான் பிறந்தவங்க எங்க அப்பா அம்மா அவங்க சாமான மறந்துட்டாங்க. என் கையில கொடுத்துட்டாங்க. உங்க கையில? ஆமா. நீ என்ன அப்பா அம்மாவை இடுப்புலயே வச்சிருக்க? அம்மா இல்லையா மாப்பிள்ள? தாய் தகப்பனை கடைஸ்வரியும் காப்பாற்றணும். கடைஸ்வரியும் காப்பாற்றணும். சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மாவை மட்டும் வேலைக்காரி ஆக்கி போறாங்க. அப்பனே மணப்பாறை பஸ் பிச்சை எடுக்க விட்டு போறாங்க. கடைசி ஆயப்பனை காப்பாத்தணும் மாப்பிள்ள. நான் கூடவே வச்சிருக்கேன் அம்மா அப்பாவை. நல்லா இருக்கு மாப்பிள்ள கடைசி வரைக்கும். சரிங்க. உள்ள 2 பிள்ளை இருக்கு. 2 நான் கட்டிக்கிறேன். 2 மைத்த புடுங்குவேன். ஒண்ணு எனக்கு ஒண்ணு உனக்கு. உனக்கு எதுக்கு மாப்பிள்ள? எனக்கு எதுக்கு? சோடா போட்டா கட்டி தொங்க விட்டுக்க மாப்பிள்ள. 2 நானே கட்டிக்கிறேன். உனக்கு செலவு எல்லாம் ஆகும். சில்லு மூக்கு உடைஞ்சு போயினா அப்புறம் பாத்துக்க. என்னடா உன்னை நான் செய்யறது? சரி உனக்கான விட்டு கொடுக்குறேன்டா. பார்த்து செய்யுமா? கூப்பிட்டு விடுறியா? சகடையில உங்களை குனிய வச்சு உன்னைய செய்யறா குனிய வச்சு. நீ நல்லா தானே இருக்க. வர வர நீ அழகாயிட்டே வரலாம். நம்மள 5.5 வை. குழந்தையாவா? தங்கச்சியா உனக்கு? எனக்கு தங்கச்சியா இல்ல. இல்ல இல்ல முறை குழந்தையா எனக்கு. ஆஹா எப்படி இருக்காங்க? மெத்தைய வேணாம்டா. உண்மையில கொண்டே ஆசை உத்தமிய மெத்தைய உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி சிவகாமி சிவகாமி உண்மையில கொண்டு ஆசை சத்தியமா சொல்லு சிவகாமி சித்திரக்கு பக்கத்தில் சேர்ந்திருக்கிற வங்காசிமோ அதே அம்மா அதே
கூத்தாடிக்கு முறையில்லைடாடி, கூத்தாடிக்கு முறையில்லைன்னா இவ மக அவ மருமக என்ன செய்யறது? கூத்தாடி பொழப்பு. உன்னில கொண்டு ஆசை நிறைய சொந்த பந்தங்களை பார்த்தேன். சுப்புலட்சுமி நம்ம புள்ள கட்டவன் ஆடுது. ஆமா, பார்வதி பார்வதி அப்புறம் நிறைய பிள்ளைகளை பார்த்தேன். நல்லா இருக்கட்டும், எல்லாருமே எல்லாம் நல்லா இருக்கணும். எங்க மாப்பிள்ள ஓன் தங்கச்சி கூப்பிட்டு விடு. அம்மா வள்ளி கண்ணே. வள்ளி கண்ணா? வள்ளி வேலைக்கு போனோம். நம்ம இடத்துக்கு இனத்தோடு ஒருவர் வந்திருக்காருமா. ஆமா, எதுக்கு வந்திருக்காரு? அவருக்கு சாமான காரணமா என்ன சொல்ற? முடி அடிச்சிச்சு, ஒரு முழிக்குது. ஏற்கனவே முடி பண்ணிட்டு சார் ஆக மாநிலத்தில் வந்திருக்கிறாரு. அப்படிதானே? அவர் தேடி வந்த பக்கம் ரெண்டு பேரும் பாத்தீங்களா? ரெண்டு பேரும் பார்க்கல. பார்க்கல, நல்ல பார்க்கல, இல்ல பார்க்கல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? என்ன வேலை? போய் அதை போய் செய்ய உள்ள போறா தித்திலிப்பு போறா டைம் போறா ரசி என்ன நாயி என்னடா பாசி அது? ஏன்டா பேச முடியுமா? நானே பார்க்கலாமா? அம்மா உன்னை ஆயித்து ஓடி விடு. பண்டாரம் வருகிறது. தமிழ்நாடுடைய பண்பாடு இருக்காங்க. வாழ்க்கையோடு வருக. எவனத்தை தலைவி என்ற நன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். இன்னும் நீ கிளம்பலையா? நமது நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வை நேர்மையும் நேரில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கொள்ள வெள்ளெடுத்து விளையாடி வேண்டுவர் குலமகனை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் கொடுத்து வரைய வருக. பறவைகளின் கரண் போல விலங்குகளின் சிங்கம் போல பாம்புகளில் அந்தன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களில் வச்சிருந்தது போல தேவர்களின் திரை போல சேனாதிபதியின் மகனை போல தோற்றம் அளிப்பவரே வருக வருக. இந்த குறிச்சியில் வந்த நாங்கிய நம்பியின் வளர்ப்பு பதவி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்தாக தெரிவித்தார்கள். கட்டிக்காவல் காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மானுங்க? தேடி வந்தீங்களா? வெட்டி வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துறந்து வந்தீங்களா? உங்க மான் என்ன மானு? அது எப்பேற்பட்ட மானு? அது எப்படிலாம் பிடிக்கப்படுகின்ற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க மான். மாப்பிள்ள சீலநாயக்கம்பட்டி பஞ்சர் முருகேசு மாப்பிள்ள அவர்கள் 20 கோடி வாரி வழங்கி இருக்கின்றார். மாப்பிள்ள நல்லா இருக்கணும். ரணபத்திர காளி கருணையில நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. விடிய காலையில விடிஞ்சிரும். 20 ரூபாய் கொடுன்னு வந்து வாங்கியாச்சு. சரி மாப்பிள்ள 5 ரூபாய்ங்க. கொடுமையா? சாதாரண மாநிலம் அந்த மாதிரி மான உலகத்திலே இல்ல. ஒவ்வொரு குடி மண்ணிலையும் பிரம்ம வீரப்படுகிறேன். சரி எடுத்திருக்கா பாரு என் மாட்டுக்கா மண்ண. எப்படி
மானுதான் அழகுன்னு நினைச்சேன். நீ நல்லா அழகாத்தாமா இருக்க. என்ன சொல்றீங்க? அது பார்த்துட்டே இருக்கலாம். என்ன அழகு. ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களை பார்த்து ஆண்கள் வந்து முதலில் பொய் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பெண்ணை பார்த்தோன்னே நீ அழகா இருக்கேன்னு சொல்றது. அது எல்லாம் சொல்றதுமா, நான் பொய்யே பேச மாட்டேன். ரணகாளியம்மா சத்தியம்மா எனக்கு எல்லா நாடகம் தெரியும். ஆனா நாடகம் பேச தெரியாது. என்ன பொய் பேச தெரியாது. உண்மையிலே சொல்றேன், நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க மாணிக்குடைய பெருமையை சொல்லுவாங்க. மூத்த குழியிலே மண்ணை எடுத்து முதிரம் புனலிலே முட்டை சேர்த்து வாய்த்த துயவனார் பொருளும் பாண்டும் வலையோட்டுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே. பாட்டு தத்துவம் அவன் மாதிரி எவனும் சொல்லல. அந்தரத்தில் சென்று மைய வேர்பிடிஞ்சி, அந்தரத்துல மரமா இருக்கு வேர்பிடுங்க, அறிவினும் ஞானத்தோ முட்டை சேர்த்து அறிவரைச்சு உண்டையாங்க. இந்த மருந்தை உண்டினாகில் இனி பிறப்பு இல்லை என்று ஆடுபாண்டு. மந்திரம் சொல்லுவார் பொருளறியார், தந்திரம் சொல்லுவார் தன்னை அறியார். மந்திரம் ஜெபிப்பார்கள் வட்ட வீட்டினுள். கோயில போய் காளியாத்தக்கால மந்திரம் சொல்லியா இருக்கான். வட்ட வீட்டினுள் மதிலை மட்டுமே சுற்றுவார். கோயிலை சுற்றி சுற்றி வருவான். உன் மெய்ஞான வாசலை காணார். மெய்ஞான வாசல் திறந்துருச்சு, ஆத்தா அருள் கிடைச்சிடும். சிந்துவெளி ராகம் என் பெரிய மாமியார் பாரு. ஒன்றானவள் யாரு கேள்வி சுத்தரம்பா. உருவி இரண்டான உருவான செந்தமிழில் மூன்றானவள். தெய்வமாயிட்டா. சின்ன மாமியால தெரியுமா? மனோரமா உலகத்துக்கே ஆட்சி, எனக்கு மட்டும் மாமியா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வீடியோவே இருக்கு. மருமனே ராஜா முகமது ஏத்தில்லாம் தொகுதிட்ட பாப்பே ஆட்டமாடுவே ஜோரா பாட்டு பாடுவே ஏண்டா ஓட ஓடுவே மலை தேவி அந்தரசி கதையோடு நின்றே பொருசி கபாயோடவே ஓடு கோமைய முடிப்பே. அந்த ராகத்துல கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணி எடுத்து, கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சவிந்த மானே மானிய மானிய தேவி. எத்தனையோ மாக்கள் உண்டு கண்ணம்மா கண்ணம்மா. எத்தனையோ மாக்கள் உண்டு கண்ணம்மா, எத்தனையோ மாக்கள் உண்டு கண்ணம்மா. அத்தனையே எந்தம்மா பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே எம்மூடமானே. ஏ தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே எம்மூடமானே. மூக்கு 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 சரவணா, மூக்காது அப்புறம் என்னங்க? ஐயங்காரு பேக்கரி கேக்கு. ஆவ் ஆவ். மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு, அந்த கண்ணை செஞ்ச மண்ணு அது பொன்னூறு. கண்ணை செஞ்ச மண்ணு அது பொன்னூறு. காது செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு மதுரை மேலூரு. அந்த உதடு உதடு உதட்டு 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 தட்டு 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 முதல் செஞ்ச மண்ணை இது தேனூரு. கருப்பு கூந்தல் செஞ்சது கோயில் மண்ணி மண்ணுக்கு.
செஞ்சான் பாருங்க தந்தானே 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 ஆடி கண்டானே அண்ணானே என்னோட மானே. திண்டுக்கல் மண்ணெடுத்தா போலுக்கு என்ன குடட்டையில் என்ன திண்டுக்கல் போனாலே கம கமன்னு வாடை அடிக்கேன் ஆமா அப்படி ரெண்டு வாடை தோல் பீச்சா சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாங்க ஆனா தோல் இல்லாம எதுவுமே இல்லை அந்த தோலில் தாங்க இந்த இசை கருவி நம்ம சாப்பிடறோம்னா அதாங்க காரணமே உண்மை திண்டுக்கல் மண்ணெடுத்தா தோலுக்கு தோளுக்கு வண்டி தோளுக்கு மணப்பாறு மண்ணெடுத்தா தனத்துக்கு மணப்பாறு மணப்பாறு மண்ணெடுத்தா தனத்துக்கு இருப்பூரு மண்ணெடுத்தா இடுப்புக்கு இருப்பூரு மண்ணெடுத்தா இடுப்புக்கு வடநாடு மண்ணெடுத்தா வயிற்றுக்கு வடநாடு மண்ணெடுத்தா வயிற்றுக்கு சீல நாயக்கப்பட்டி மண்ணெடுத்தா காலைக்கு செல்லம் பத்தியிலே மண்ணெடுத்தா போய்க்கு செல்லம் பத்தியிலே மண்ணெடுத்தா போய்க்கு பாலக்குறிச்சியிலே மண்ணெடுத்தா விரலுக்கு ராஜா மாமே ஊரு கட்டம நாக்கிற மாமனே ஊமத்தூர் நாக்கிற மாமா குதிரை சவாரியிலே போனாங்களா ஒரு இடம் கூட ஓடி போன முயலுக்கு திரும்பி பார்த்த நாயை முறைச்சிச்சான் நாய் பம்பிச்சான் அது கையில கொடுக்கல என் கையில கொடுங்க எடுத்துக்கிட்டு எரிஞ்சுன்னு வச்சுக்க சரி சரி நல்ல நாள் மண்ணெடுத்தாலயத்துக்கு ஊரெல்லாம் மண்ணெடுத்து ஒரு வசிச்சா மனுக்கு என் அழகப்பத்தியிலே மண்ணை எடுத்து உசுறு வந்தா கண்ணுக்கு ஆக மானியப்படி பிறகு தலைவி என்ற முறையில் அனுமதி நாங்க பிடிக்கவா குடிக்கவா பிடிக்கவா மானை பிடிக்கவான்னு வந்திருக்காரு நீங்க ஏன் அவசரப்படுங்க பிடிக்கவா பிடிக்கவா நீங்க ஏன் அவசரப்படணும் உங்களுக்கு போகுதுன்ற அளவுக்கு நான் பிடிச்சிட்டாரு என்னன்னு மாப்பிள்ள செம்படுத்துட்டு வாங்க வருஷம் வருஷம் தங்கச்சிக்கு அளவு கூட்டிகிட்டே இருக்கையா என்ன பண்ணு கதை சாராம்சமா நான் உங்களுக்கு என்ன அண்ணன் தங்கச்சி வா அவர் கொண்டே தூக்கிறாம உட்கார்றா உன் மேல பொத்து வந்துவாரு. சட்னியா ஆக மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் அனுமதி அப்படிதானே சரி குட்டி 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 குட்டின்னு கெட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு அருமையான பாடல் நல்ல ஒரு பாடல் நல்லதொரு தீர்மானம் மானங்கதான் இருக்கு எங்க வந்திருக்கீங்க கழுகுமலை கழுகுமலை கழுகுமலையில இருந்து என்ன மலை வேலிமலை வேள்விமலை சாவலா ஆமா வேள்வி என்றால் என்ன யாகம் யாகம் வளர்க்கக்கூடியது யாரு முனிவர்கள் முனிவர்கள் வரக்கூடியதுல உங்களுக்கு என்ன வேலை எல்லா முனிவரும் என் மாப்பிள்ளைங்க அப்படியா இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு சரி இல்ல முனிவர்கள் மாப்பிள்ளைன்றீங்களே தெரியும் தெரியுமா நல்லா தெரியும் சரி ஆக முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல நீங்க வந்திருக்கீங்க ஆமா. அப்படிதானே ஆமா. நீங்க ஆம்பாப்புல மாடு இருக்கின்றீங்க தலைவி என்ற ஒரு அனுமதி கேட்கறீங்க கையில எந்த ஒரு வச்சிருக்கீங்க சிலிமுக கணை சிலிமுக கதையா எனக்கு தன்மை இருக்காங்க இருக்குல்ல என்ன தன்மை அப்படியே கவர்ந்து இழுத்துரும் என்ன அப்படியே கவர்ந்து இழுத்துரும் சரி ஆக காந்த சக்தி உடையது கவரக்கூடியது ஈர்ப்பு விசை உடையது ஏன்னா தன்மை நடக்குன்னா 3 தன்மை வாங்க ஒன்று கோரம் மற்றொன்று அகாரம் குறிப்பிட்டு சொல்லப்போனா காந்தம் கவரக்கூடியது அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்க அப்படிதானே ஆமா அப்பேற்பட்ட பொருளை வச்சிருக்கீங்களே உங்க மான் குட்டிங்க இருக்குன்றீங்க இல்லாத பொருள் இருக்குதுன்னா அவசியம்
ஒரு நீட்டி உங்க சினிமா கடைய உங்க மான் குட்டிக்கு நேர ஒரு காட்டி உங்க மானை புடிச்சிட்டு போயிருக்க அப்படிதானே? அப்ப உங்க மானை பிடிக்க முடியல உங்களால இல்ல அப்படிதானே? இதால பிடிக்க நான் விரும்பல. அப்படியே எப்படி பிடிக்க போறீங்க? கையாலே பிடிக்க ரெண்டு கையாலே சர்வ புதிக்கலியா சரி அவர்களே மானை கையால பிடிக்கணும் அப்படிதானே? ஆமா. கையால யாரு பிடிச்சிருக்காங்க? எங்க அப்பா பிடிச்சாங்க. எப்படி பிடிச்சிருக்காரு? எப்படி பிடிச்சாரு? இல்லம்மா பாட்டு அப்படி வரும். மானும் மழுவும் பிஞ்சு மதியும் நதியும் தவள் பானையிலே புள்ளிமான் பாகத்தே பச்சைமான் வேணியிலே ஒரு வெள்ளமான் கானங்கள் செம்மான் திருமறை காப்பீசரே கவியெல்லாம் பாடி இருக்காங்க. வருமான தலையில நீங்க சொன்னது போல மற்றொரு மன உடம்புல சரிபாதியா இன்னொரு மன இரண்டு வெள்ளால தாடுகாவல் ரிசிமார்கள் ஏவுகணையாக ஏவிடப்பட்ட மனம் பிடிச்சிருக்காரு யாரு? அன்னைக்கு சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. சிவபெருமான் பிடிச்சதுக்காக நீங்க பிடிக்க போறீங்க முடியுமா? சிவன் பிடிச்சா இவன் பிடிப்பான். அவர் தெய்வ பிரவியா நீரோ மனித பிரவியா அவர் பிடிச்சதுக்காக உங்களால முடியுமான்னு கேக்குறேன். அம்மா தெய்வத்தையே மனுஷன் பிடிச்சிருக்கான். அப்படியே பிடிச்சு நிப்பாட்டி இருக்கான். அது தெய்வத்தை மகாபாரதத்துல கட்டி பிடிச்சாரு அன்பால விடாம நிப்பாட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா பேசுறீங்க. உங்க மானுக்கு தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. எப்ப மான் இருக்கின்றாரு? கல்யாணி சத்தியமா அம்மான்கே தான் பாருங்க. ஆமா. செல்வராஜ் சத்தியமா அம்மான்கே தான் இருக்கு. அவன் என்ன அழகியா வருஷம் அழகு கூட்டிகிட்டே போதியா. 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்றாங்க. சரி 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதே 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணு. இப்பதான் கைபேசி அலைபேசி தொலைபேசி அப்ப எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவன் வீட்டுல ருதுவாயிட்டா அப்படின்னா என்னுடைய பெண்ணாகப்பட்டவன் திருமணத்திற்கு தயாராயிட்டா அப்படின்ட்டு அவங்க சொந்த பந்தங்கள் 1000 முறையாவது போய் சொல்லி 1000 முறையாவது போய் சொல்லி அது பாருங்க 1000 முறையாவது போய் சொல்லின்றது அது கடைசியில பொய்ய சொல்லிட்டு வந்துருச்சு. எப்படி மருவி ஒவ்வொரு வளமொழிக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குல்ல. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்றாங்க. களி என்றால் என்ன? களி என்றால் அழகிய என்றால் அழகான பெண் ஒன்று குறிக்கிறது. ஏன்னா கழுதை என்றால் அழகான பெண்ணை குறிக்கின்றது. ஆனா களி என்றால் கோரப்புல்லுவாங்க. களி என்றால் கோரப்புல்லு. இந்த கோரப்புல் வகை எடுத்து அப்பெல்லாம் பாய் மூட்டுனாங்களாம். இப்பதான் பாய் தைக்கிறாங்க. கோரப்புல் வகை எடுத்து பாய் மூட்டுகின்ற பொழுது கற்பூரத்தோட வாசம் வந்துகிட்டே இருக்குமா. அதான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனைன்றாங்க. எப்படி பாத்திர மருந்து பிச்சை கொடு கோத்திர மருந்து பெண்ணை கொடுன்றாங்க. பாத்திர மருந்து பிச்சை கொடு நான் பாடும் திறமை அறிந்து பெண்ணை கொடு பாடும் திறமை அறிந்து பிச்சை கொடு கோத்திர மருந்து பெண்ணை கொடு. கோ என்றால் அரசன் அரசனுடைய திறமை அறிந்து பெண்ணை கொடு அப்படின்னு நிறைய இருக்கு. பழமொழியில நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உற்றதை சொன்னால் அற்றது பொருந்தும். காட்டினால் மானம் போகும் காட்டாவிட்டால் பிராணமே போகும். தலைக்கு வந்தது தலை பாதையோட எல்லாம் மகாபாரத கதை அப்படிலாம் நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மாடு இருக்கின்றீங்க மாடு எல்லையற்ற காலத்துல எங்க வருங்க. எனக்கு வேலை முக்கியம். அம்மா வேலை முக்கியம் இல்லையா? எனக்கு காவல் முக்கியம். அதனால என்னுடைய காவலை கடமையா இருந்துகிட்டு இருக்கீங்க. கடமையோட பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிடிக்க சொன்னீங்க ஒரு அரைக்கத்துல புளி வேணும் பிடிக்க மாப்பிள்ள பச்சரிசி மொத்தமட்டி நீரையோடவே பச்சரிசி மொத்தமட்டி நீரையோடவே
என்ன நான் உங்களுக்கு என்ன நீ எனக்கு பயம் வேணும். பிள்ளையை பெற்றதை விட ஆண்மனா கிடையாது. எந்த ஆண்மகனா இருந்தாலும் பெற்ற தாய் தந்தைய கடைசி வரைக்கும் முழுமை, அதாவது கண்கலங்க விடாம கஷ்டப்பட விடாம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறாரு. அவர் தான் முழுமையான ஆண்மையை. பெற்ற தாய் தந்தைய மறக்க கூடாது. சரியா? ஆமா, தாய் தந்தை. ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காயத்ரிக்கு மந்திரம் இல்லை, காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை, கண்ணுக்கு சமமான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை, தாய்க்கு சமமான கோவிலும் இல்லைன்றாங்க. உலகத்துல எத்தனை தெய்வம் இருக்கலாம், எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் நம்மளுக்கு முதல் தெய்வம் யாரு? நம்மளை பெற்ற தாய் தந்தை. 1 கோடி ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க மங்களமானி வீடு. அன்னை இல்லம் கட்டி வச்சுட்டு கொண்டு போய் அனாதை இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க ஒரு சில பேர். அப்படிலாம் இருக்காங்கல்ல. அதனால ஏன்னா வள்ளுவர் பிறந்தங்க பாருங்களே, ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். என்ன பொருள்? ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் இந்த கருவறையில சுமந்து பெற்று இருக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறான். அதை காத்திருக்கவள் எப்ப சந்தோஷப்படுறாங்கன்னா பிரேர் பாராட்டும் பொழுது. தன்னுடைய பிள்ளைய வந்து நல்ல பிள்ளையா இருக்கானே, நல்ல திறமையான பிள்ளையா இருக்கானே, நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானேன்னு பிறர் புகழும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் அடைகிறது பெற்ற தாயாகப்பட்டவள். அது மட்டுமா? 1330 குறள்ல முதல் குறள் கொடுத்துருக்காரு பாருங்க வள்ளுவர் பந்தவி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆதிபகவன்றது யாரு? பெற்ற தாய். அங்கேயும் பெற்ற தாய் இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அப்ப பாருங்களேன், உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் நம்மள பெற்ற தாய் தான் நம்மளுக்கு முதல் தெய்வம். அப்ப மீச மட்டும் வச்சிருந்த ஆம்பளையா யாரா இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தைய கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். பெற்ற தாய் தந்தை, தாய்க்கு பின் தாரம் இருக்காங்க. ஆமா, தாரத்தையும் பார்க்கணும், புள்ள குட்டியும் பார்க்கணும். அவன் தான் முழுமையான ஆண்மகன். ஆமா, தாரத்தை பார்க்காம பொண்டாடியை பார்க்காம மப்பாட்டியோட எடுத்துக்கிட்டு தெரியுது. ஆமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது காரணத்தினால மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையா மான பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். அசெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இசு தெரியல? என்னது? மான பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். ஆணுக்குரிய அங்கலட்சண அடையாளத்தை சொல்லுங்க வேடுவரே. சொல்லுங்க பார்க்கலாம். சகரிகமா பதே பச சரிகப மகாரிசா. சரவணா, இது பைரவி ராகம். அப்படி சொல்றேன். ஹரிச்சந்திரன் பரணி ஏறுவான், முகரி ராகமா பாடுவான், அலுபுஞ்சி ராகம். சரிமா பமீதசா கோசிக மகா முனிவ கொடுமைனா சிவமே. கட்டமே ஆகமலை குல தேவதையே ஆதரிக்க வேணும் ஜக்கம்மாயே. ஆனா பரணி ஏறிட்டான்னா பைரவி தான். வரம் தந்து வாழ்த்திட ரணபத்ரகாளி அம்மா, நின் பாதமே சரணு கொண்டேன் அம்மா, நின் பாதமே சரணு கொண்டேன் அம்மா. அம்மா அம்மா யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை அது அரிச்சந்திரா பைரவி. இது வள்ளியரோட பைரவி. காயாத கானகத்தே, காயாத கானகத்தே, காயாத கானகத்தே, காயாத கானகத்தே. பக்கத்து ஒரு டிஆர் மகானி இருக்காருல்ல, ஆமா, அவர் புடி சரி கமப கமபரடி பத சரி சரி மக சரி சதா ரி சனி தப
வைரவி நீ யாதவா சரவணா முக்கியமான அடையாளம் அது இருந்தாலும் என்னைய விரல இப்படி நீட்டிக்கிட்டு கும்புறது கும்பம் இருக்குமா விரல பிடிச்சி உடைச்சே பிடிக்கணும் குடிச்சிடு சந்தோஷமா ஓடி சாயாது கும்பான ராஜாதி ராகவே ராஜா முகமதி அழகப்பட்டி ரணபத்ரகாளி அம்மன் மேல் காலையில் பாடும் ராகவே பூபாலமே தாயே எழுந்தான் கதிரவன் ஒளியூட்ட அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்டே எழுவாயே அம்மா ரணபத்ரகாளி அம்மா என் நண்பர்கள் அனைவரையுமே அன்பர்கள் அனைவரையுமே எந்த ஆய்மார்களையே உனையாடி வந்த எங்களையே உன்மகன் ராஜா முகமதியனையே காப்பாற்றுவாயே அம்மா என் இசை நாடக கலையினை காப்பாற்றுவாயே ஒரு பொன்மானை நான் காண தகினதோ அம்மானை நான் ஆட தகினதோ சதகை அது காண்பதே எங்கள் பரவசம் அண்ணனை எது கூப்பிடுற மானையா தேடி வந்தேன் உன்னைத்தான் மாப்பிள்ள அஞ்சரை குங்குமத்தை சமந்து கொண்டு கொலுக்கி வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவன் கொண்டு குழந்து வரும் வையாரி கட்டி முகம் வந்தவரே காதல் பேச வந்தவரே கட்டி முகம் வந்தவரே காதல் பேச வந்தவரே எட்டி இன்று கொண்டு தலை படுக்க இருந்தே பட்டி காட்டு பார்த்து நினைப்பது மனசிலே கண்ணன மயங்குது பெண்ணன நினைக்குது என்னங்க பறக்குது என்னென்ன நினைக்குது மோதி பார்த்துட்டு ஓடிட்டாரு இது குழந்தையா சரி சரி ஆமா இது குழந்தையா சரி அண்ணே வாங்க ப்ரோ என்ன நடந்தது என்னன்னே தெரியல நாங்க எல்லாரும் சத்தியம் பண்ணாரு சபதம் பண்ணாரு கழகத்தை உண்டு பண்ணாரு முருகனுக்கு வள்ளிக்கு திருமணத்தை நடத்தி போய் சத்தியம் என்று சபதம் பண்ணி போயிட்டேன் சரி அடுத்து வேடுவர் வந்தாரு ஆமா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு குறை எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது யார் கடை இருந்தாலும் மாறி கடை இருக்க கூடாது அதனால முருகன்
பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நான் சிரித்தால் ஐயா, அது திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கண்ணே, கண்மணியே, புனித மாணவியே, புகழறியே, புத்தமுத பாஷினியே, ரத்னமய பூஷணியே, மணிநாயகமே, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி அப்படி சொல்லணுமா? கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்கலாமா? கேட்கவே மாட்டேன் ஒருபோதும். தெய்வான வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தேவையான வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக அந்த நிற்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? சூப்பர் கேர்ள், பியூட்டிஃபுல். அப்படியாக